தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரான்சில் ஜூன் 10 புதன்கிழமை பொது போக்குவரத்து பணி புறக்கணிப்பு போராட்டம் நடைபெறுகிறது. பிரான்சில் 11 வயது சிறுமி லியானாவின் கொலையை அடுத்து நாடு முழுவதும் 60,000க்கும் அதிகமான மக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். பிரான்சில் பெண்கள் முன்னிலை வகித்து நீதித்துறையின் தோல்விகளை கண்டித்து போராட்டங்கள் நடத்தியுள்ளனர். பிரான்சில் சிறுவர் பாதுகாப்பு குறித்து அவசர ஆலோசனை நடைபெற்றுள்ளது. இஸ்ரேலிய அமைச்சர் பசலல் ஸ்மோட்ரிச்சுக்கு பிரான்ஸ் வர தடை விதிக்கப்பட்டுள்ளது. பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். அப்படியே பாருங்க, எல்லா ஜூஸும் இருக்கு. இவர் எல்லாத்துக்கும் மிக மிக அவசியமான ஒரிஜினல் பிரான்ஸு 990 கொக்கா செரி, கொக்கா வனி, கொக்கா சீரோ. கொக்காவிலே ஒரு குடும்பம் இருக்குது. எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவண பவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவண பவன். பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோ குத்தூரியே லா குர்னோவ். வாட்ஸ்அப் 0033 651 42 0993. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாட நிப்பேன். என்ன நடந்தது? இவருக்கு சாட்டையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன். பத்தி மாத்தி எவ்வளோ கார் வேண்டது அப்படியே கிடக்கும். இங்கே கராச்சியில எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தெரி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்த்தோ 93 120 லா குர்னோவ். தங்க நகைகளில் மூக்குத்தி இப்பொழுது தனியிடம் வகிக்கிறது. இளம் மங்கையர்கள் இப்பொழுது விரும்பி அணிவது மூக்குத்தி. லா சப்பல் ரேகனின் லலிதா ஜுவல்லரி நிறுவனத்தினர் விதம் விதமான மூக்குத்திகளை உங்களுக்கு மிக குறைந்த விலையில் வழங்குகிறார்கள். மூக்கில் துளையிடவும் மூக்குத்திகள் தெரிவு செய்யவும் ரேகனின் லலிதா ஜுவல்லரி, பாரிஸ். பிரான்சில் ஜூன் 10 புதன்கிழமை பொது போக்குவரத்து பணி புறக்கணிப்பு போராட்டம் நடைபெறுகிறது. பிரான்சின் தேசிய ரயில் போக்குவரத்து நிறுவனமான SNCF-இல் செயல்படும் 4 முக்கிய தொழிற்சங்கங்கள் இணைந்து இந்த 24 மணி நேர தேசிய அளவிலான பணி புறக்கணிப்பு போராட்டத்தை நடத்துகின்றன. TGV, ANVI, வீகோ அதிவேக ரயில்கள், இன்டர்சிட்டி, தேர் பிராந்திய ரயில்கள், பாரிஸ் மற்றும் இல்-து-பிரான்ஸ் பகுதிகளில் டிரான்சிலியன், ஏரியார் சேவைகள், சில சர்வதேச ரயில் சேவைகளும் பாதிக்கப்படலாம் என அறிவிக்கப்படுகின்றது. சுமார் 1/3 பகுதி TGV ரயில்கள் ரத்து செய்யப்படலாம். இன்டர்சிட்டி சேவைகளில் 50% வரை ரத்து செய்யப்படலாம். பல தேர் சேவைகள் பிராந்தியத்தை பொறுத்து குறைக்கப்படலாம். தொழிற்சங்கங்கள் ஊதிய உயர்வு கோரிக்கை, வேலை நிலைகள் மோசமடைதல், பணியாளர் பாதுகாப்பு பிரச்சனைகள்,
SNCF நிறுவனத்தின் மறுசீரமைப்பு மற்றும் துணை நிறுவனங்களாக்கும் திட்டங்களுக்கு எதிர்ப்பு என்ற காரணங்கள் முன்வைத்து போராட்டம் நடத்தப்படுகிறது. ஜூன் 10ஆம் தேதி அன்று பயணம் செய்ய திட்டமிடுகின்றவர்கள் SNCF செயலி அல்லது இணையதளத்தில் தங்கள் ரயில் நிலையை முன்கூட்டியே சரிபார்க்க வேண்டும். மாற்று பயண திட்டங்களை தயாராக வைத்திருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பிரான்சில் 11 வயது சிறுமி லியானாவின் கொலை வழக்கு பிரான்சில் பெரும் அதிர்ச்சியையும் மக்கள் கோபத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவம் காரணமாக நாடு முழுவதும் 60,000க்கும் அதிகமான மக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கொலைக்கான சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட 41 வயதுடைய ஜெரோம் பரல்லா மீது ஏற்கனவே பல பாலியல் குற்றச்சாட்டுகள் இருந்ததாக தெரிய வந்திருக்கின்றது. குறிப்பாக கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் 10 வயது சிறுமி ரோசாவின் தாய் தனது மகளை பலமுறை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக அவர் மீது காவல்துறையில் முறைப்பாடு அளித்திருந்தார். மருத்துவ ஆதாரங்களும் அந்த குற்றச்சாட்டை உறுதிப்படுத்தியிருந்தன. ஆனால் அந்த முறைப்பாடு அளிக்கப்பட்ட பின்னர் 9 மாதங்கள் கடந்தும் சந்தேக நபரிடம் எந்தவிதமான விசாரணையும் நடத்தப்படவில்லை. இதுவே தற்பொழுது மக்களின் கடும் கோபத்திற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது. தென்மேற்கு பிரான்சில் உள்ள புளோரன்ஸ் நகரத்தில் பாடசாலை முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த லியானா காணாமல் போனார். 6 நாட்களுக்கு பின்னர் அவரது உடல் நகரத்தில் இருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு பண்ணை நிலப்பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டது. சந்தேக நபரான பரல்லா லியன்னாவின் தோழியின் தந்தையாவார். அவர் சிறுமியை தனது காரில் அழைத்துச் சென்றதை ஒப்புக்கொண்டாலும் கொலையில் தமக்கு தொடர்பில்லை என்று மறுத்துள்ளார். லியன்னாவின் மரணம் ஒரு தனிப்பட்ட குற்றச் சம்பவமாக மட்டுமல்லாமல் குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் பாலியல் குற்ற விசாரணைகளில் உள்ள நிர்வாக தவறுகள் குறித்து பிரான்ஸ் முழுவதும் ஒரு பெரிய தேசிய விவாதத்தை தற்பொழுது ஏற்படுத்தியிருக்கின்றது. தமிழர் புனர்வாழ்வு கழகம் பிரான்ஸ் நடத்தும் 27வது தமிழர் விளையாட்டு விழாவில் சோழன் பல்பொருள் அங்காடி 5வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் நல்வாய்ப்பு சீட்டெழுப்பு. முதல் பரிசு புத்தம் புதிய கார். இதற்கான அதிர்ஷ்ட குலுக்கல் விளையாட்டு மைதானத்தில் நடைபெறும். அத்துடன் பெறுமதிமிக்க 100 ஆறுதல் பரிசல்கள். நல்வாய்ப்பு சீட்டுக்களை இப்பொழுதே பெற்றுக் கொள்ளுங்கள். சோழன் பல்பொருள் அங்காடி ட்ரான்சி. 1000 யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66, ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபெல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்சில் லியானாவின் கொலையை அடுத்து பிரான்ஸ் முழுவதும் பெண்கள் முன்னிலை வகித்து நீதித்துறையின் தோல்விகளை கண்டித்து போராட்டங்கள் நடத்தியுள்ளனர். பிரான்ஸ் நாட்டின் நீதிமன்றங்கள் மற்றும் நகர மன்றங்களின் முன்பாக ஆயிரக்கணக்கான பெண்கள் ஒன்று கூடி குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறைகளை நீதித்துறை எவ்வாறு கையாண்டுள்ளது என்பதை எதிர்த்து தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளனர். பலர்
நீதித்துறை அமைச்சர் ஜெரா தர்மனன் அவர்களின் ராஜினாமாவையும் வலியுறுத்தியிருந்தனர். எத்தனை 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 லயனாக்கள்! ஒரு நிமிட மௌனத்திற்கு பின்னர் கோபம் வெடித்தது. 2026 ஜூன் 8ஆம் தேதி அன்று பிரான்ஸ் முழுவதும் சுமார் 200 நகரங்களில் நீதிமன்றங்கள் மற்றும் நகர மன்றங்களின் முன்பாக அதே குரல்கள் ஒலித்தன. போராட்டங்கள் 11 வயது சிறுமி லியானா அவர்களின் மரணத்திற்கு அஞ்சலி செலுத்தியதுடன் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை பல ஆண்டுகளாக கண்டித்த பொழுதும் இதுவரை தொடரும் நிலைமைக்கு எதிராக கடும் கோபத்தையும் அவர்கள் வெளிப்படுத்தியிருந்தனர். பாரிஸில் இந்த கூட்டம் முதலில் பிளஸ் ஒந்தோம் நீதித்துறை அமைச்சகத்திற்கு எதிரே நடைபெற திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் காவல்துறை தடை காரணமாக அது திடீரென இல்துலா சித்தே பகுதியில் உள்ள பழைய நீதிமன்றத்தின் முன்பாக நடைபெற்றது. பெண்கள் உரிமை அமைப்பான ஃபொண்டாசியோன் தே ஃபாம் தலைவர் ஆன் சிசில் மேல்ஃபே இதை ஒரு சின்னமாக கருதினார். ஜெரா தர்மனன் மக்கள் குரலை கேட்க மறுக்கிறார் என்ற கருத்து பெண்கள் உரிமை அமைப்பினால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. பிரான்சில் லியானா கொலை உண்டதை அடுத்து சிறுமி லியானாவின் தாயார் பிரான்ஸ் அரசுக்கு நீதி அமைச்சருக்கு எதிராக வழக்கு தொடர உள்ளதாக அறிவித்துள்ளார். குழந்தைகள் தொடர்பான வழக்குகள் எவ்வாறு கையாளப்படுகின்றன என்பதற்கான அரசின் செயல்முறையை அவர் குற்றம் சாட்டுகிறார். இந்த நிகழ்வு ஜூன் 8ஆம் தேதி பாரிஸில் ஆயிரக்கணக்கான மக்கள் நடத்திய போராட்டங்களுக்கு பின்னர் ஏற்பட்டிருக்கிறது. அந்த போராட்டங்களில் 11 வயது சிறுமியின் மரணம் பொதுமக்களிடையே பெரும் கோபத்தை ஏற்படுத்தியிருந்தது. அந்த சிறுமி காணாமல் போனதும் பின்னர் கொலையுண்டமை தொடர்பாக பிரதான சந்தேக நபர் முன்பே சிறார்களுக்கு எதிரான பல்வேறு வழக்குகளில் பலமுறை எச்சரிக்கை செய்யப்பட்டிருந்தார் என கூறப்படுகிறது. நீதித்துறை சரியாக இயங்காமையை அறிந்து மக்கள் கோபமடைந்திருக்கின்றார்கள். உலகின் 14 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள், பழங்கள், தானிய வகைகள் மற்றும் 300க்கும் அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் எம்மிடம் பெற்றுக் கொள்ளலாம். VSCO கேஷ் அண்ட் கேரி என்றும் உங்களுடன். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயர், பாரிஸ் 10, கார்தினோ முன்பாக. பயணம் பயணம் பயணம். பாரிஸில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். பிரான்சில் சிறுவர் பாதுகாப்பு குறித்து அவசர ஆலோசனை நடைபெற்றுள்ளது. பிரான்சில் 11 வயது சிறுமி லியானா கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியையும் கோபத்தையும் ஏற்படுத்தியதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்படுகின்றது. சிறுமி லியானா கொலை சம்பவத்தை தொடர்ந்து
சிறுவர் மீதான பாலியல் குற்றங்கள் மற்றும் குழந்தைகள் மீதான வன்முறைகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து பிரான்ஸ் அரசின் அமைச்சர்கள் அவசர கூட்டம் ஒன்றை நடத்தியிருக்கின்றனர். இந்த கூட்டத்தில் பாலியல் குற்றவாளிகளை கண்காணிக்கும் முறைகளை வலுப்படுத்துவது, குழந்தைகள் மீதான துஷ்பிரயோக வழக்குகளை விரைவாக கையாளுவது, நீதித்துறை மற்றும் காவல்துறைக்கு இடையிலான தகவல் பரிமாற்றத்தை மேம்படுத்துவது, ஆபத்தான குற்றவாளிகள் மீதான கண்காணிப்பை அதிகரிப்பது போன்ற விடயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் மக்களிடையே எழுந்துள்ள கடும் எதிர்ப்பும் நீதித்துறை மற்றும் அரசின் செயல்பாடுகள் தொடர்பாக எழுந்திருக்கும் கேள்விகளும் இந்த அவசர நடவடிக்கைகளுக்கு காரணமாக அமைந்துள்ளன. பிரதமரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னர் குழந்தைகள் பாதுகாப்பை வலுப்படுத்தும் புதிய சட்ட மற்றும் நிர்வாக நடவடிக்கைகள் விரைவில் அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. இஸ்ரேல் நாட்டின் அமைச்சர் பாசலெல் ஸ்மோட்ரிச்சுக்கு பிரான்சுக்கு வர தடை விதிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் நாட்டின் நிதி அமைச்சருக்கு பிரான்ஸ் அரசு தனது நாட்டுக்குள் நுழைய தடை விதித்துள்ளது. இந்த அறிவிப்பை பிரான்ஸ் வெளிவிவகார அமைச்சர் ஜான் நோயல் பரோ ஜூன் 9 வெளியிட்டுள்ளார். பிரான்ஸ் அரசின் கூற்றுப்படி ஸ்மோட்ரிச் மேற்கு கரை வெஸ்ட் பேங்க் பகுதியை இஸ்ரேல் இணைத்துக் கொள்ளும் கொள்கையையும் காசா பகுதியில் மீண்டும் குடியேற்றங்களை அமைக்கும் திட்டத்தையும் அந்த முயற்சிகளையும் வெளிப்படையாக ஆதரித்து வருகின்றார். இது சர்வதேச சமூகத்தின் பெரும்பான்மையினரால் ஏற்றுக்கொள்ள முடியாத கொள்கையாக கருதப்படுவதாக பிரான்ஸ் தெரிவித்திருக்கின்றது. ஸ்மோட்ரிச்சுடன் சேர்ந்து மேலும் 25 பேருக்கு பிரான்ஸ் தடை விதித்திருக்கின்றது. குடியேற்ற அமைப்புகளின் 4 தலைவர்கள், வன்முறையில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட 21 யூத குடியேற்றவாசிகள் ஆகியோருக்கும் பிரான்ஸ் நிலப்பரப்புக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தடைகள் பிரிட்டன், கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, நோர்வே ஆகிய நாடுகளுடன் இணைந்து பிரான்ஸ் மேற்கொண்ட புதிய தடைகளின் ஒரு பகுதியாகும். ஏற்கனவே கடந்த மாதம் பிரான்ஸ் இட்டாமர் பென் ஜிவிர் என்ற இஸ்ரேலிய தேசிய பாதுகாப்பு அமைச்சருக்கும் நுழைவு தடை விதித்திருந்தது. ஸ்மோட்ரிச்சும் பென் கிவிரும் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு தலைமையிலான கூட்டணி அரசின் முக்கிய தூண்களாக கருதப்படுகின்றனர். அண்மையில் இர்லாந்து 2 அமைச்சர்களுக்கும் நுழைவு தடை விதித்திருந்தது. இதற்கு முன்னர் ஸ்பெயின், ஸ்லோவேனியா உள்ளிட்ட நாடுகளும் இதே போன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தன. பிரான்ஸ் எடுத்துள்ள இந்த முடிவு மேற்கு கரை மற்றும் காசா தொடர்பான இஸ்ரேலின் கொள்கைகளுக்கு எதிராக ஐரோப்பிய நாடுகள் காட்டி வரும் கடுமையான அரசியல் அழுத்தத்தின் புதிய கட்டமாக பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக 2 நாடுகள் தீர்வு, 2 ஸ்டேட் சொல்யூஷன் என்ற சர்வதேச நிலைப்பாட்டை ஆதரிப்பதாக பிரான்ஸ் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோஃப். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான். நெவர் லூர்து ஃபத்திமா நோக்கிய திருப்பயணமும் மொம்பெலியே சுற்றுலா விடுமுறையும் ஜூலை 30 முதல் ஆகஸ்ட் 7 வரை பேருந்து கிரத்தை, கார்தினோ ஆகிய இடங்களில் இருந்து புறப்படும். நெவர்ஸ், லூர்து ஆகிய இடங்களில் 4 நாட்கள் ஹோட்டல், ஃபத்திமாவில் 3 நாட்கள் ஹோட்டல், மொம்பெலியேயில் 1 நாள் ஹோட்டல். உணவு உட்பட பெரியோர்களுக்கு 750 யூரோ, சிறுவர்களுக்கு 650 யூரோ, 2 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு 400 யூரோ. விவரங்கள் அனைத்தையும்
விவரத்துக்கும் டெனிஸ் 0652196008. இலங்கையில் இருந்து வருகை தரும் அருள் தந்தை போல் ரொபின்சன் அவர்கள் இந்த திருப்பயணத்தில் கலந்து கொள்கின்றார். லோர் ஃபட்டிமா திருத்தலங்களில் விசேட வழிபாடுகளையும் பிரார்த்தனைகளையும் மேற்கொள்கின்றார்.